இன்று 15/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி, பிரதம திதி மாலை 2:02:44 வரை, பூச நட்சத்திரம் காலை 1:03 வரை. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். பழைய நட்பை தேடி போவீங்க. உங்களை மாதிரி அவங்க இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுகின்ற நாளாக இன்று அவர்களை தேர்த்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. நீங்க எப்பவுமே பழசம் மறக்க மாட்டீங்க. பக்குவமான ராசி அப்படிங்கிறது மேசராசி. மற்றவங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ராசி மேசராசி. அதனால பழைய நண்பர்களை விட மாட்டீங்க. புதிய புதிய நண்பர்களும் உருவாவாங்க. வாழ்க்கையில எதை நோக்கி போவீங்களோ அந்த நோக்கு நல்ல நோக்காக இருக்க வேண்டும்ன்றத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. தேவையான ஒரு விஷயத்தை பேசுவீங்களே தவிர தேவையற்ற எதையுமே பேச மாட்டீங்க. ஆக்கப்பூர்வமான செயலை தான் இன்னைக்கு உருவாக்குவீங்க. சொத்து பத்து சேர்க்கிறதுல நம்பர் 1. இன்றைக்கு ஒரு புதிய முயற்சிகளில் கலந்துப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு நல்ல ராசிக்காரர். இருக்கிறத வச்சு வாழணுன்ற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். தேவையில்லாத ஒரு குழப்பத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் முருகப்பெருமான். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்க ராசிக்கு 3ல சந்திரன் ஆட்சி. கோச்சார ரீதியில் பார்த்தீங்களா, குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது 3ஆம் இடம்ன்றது எப்பவுமே வெற்றிக்கு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நாள். எதையுமே முன் யோசனை இல்லாமல் செய்ய முடியாது. முன் யோசனையோட தான் இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கக்கூடிய ஒரு நன்னாள். நீங்கள் மற்றவங்களை நம்புறதை விட உங்களை முழுமையாக நம்பிட்டு தான் எதுலையும் இறங்குவீங்க. இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் வெற்றியை நோக்கி தான் போகுமே தவிர தோல்வின்ற இடத்துக்கு இடமில்லை அப்படின்றத உணரக்கூடிய நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்க வாழ்க்கையில உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்து ஆட்சி பெற்ற ஒரு நன்னாள். நீங்க சொன்னா பழிக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சொல்வன்மை, செயல்வன்மை, உடல் வலிமை, உள்ளத்தினுடைய வலிமை எல்லாமே இருந்தும் ரொம்ப சங்கடமா இருக்குதே, மனக்கலக்கத்தில் இருக்கிறமேங்கிறத இன்னைக்கு தான் தூக்கி போட்டுருவீங்க. என்னைக்குமே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிற 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் இன்னைக்கு சில காரியங்களில் வெற்றி அடைஞ்சு சில விஷயங்கள் கடன் கொடுத்தமே அந்த கடன் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு நீங்கள் கடன்காரன்ட்ட போனால் அவன் சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் கடன் கேட்காம வந்துடுவீங்க. நீங்கள் எதுலேயுமே பார்த்தீங்களா ஒரு பொறுமையை கையாளுவீங்க. அராஜகத்துக்கு என்றைக்குமே நீங்கள் போக மாட்டீங்க. அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைங்கள வாழ்க்கை அற்புதமாக இருக்குதுன்றதை இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்க வாழ்க்கையிலேயே ஜென்மத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரம். பூசம்ன்றது சனி நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலே யோகன்றான். அப்போ என்னன்னா, உங்களுக்கு கடகராசிக்குள்ளேயே இன்னைக்கு சந்திரன் அது குருவோடு சம்பந்தப்பட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். நீங்கள் போகின்ற பாதைகள் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாதை. எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்பீங்க. போகக்கூட பாதையில் அப்பப்போ சந்திக்கக்கூடிய ஆட்கள் பூராமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அந்த சாதகமாக ஏன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சந்திரன் அந்த இடத்த ஆட்சி. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. புதிய பொருள் வாங்கணுமா வாங்கிடுவீங்க. நம்ம தேவையானவற்றை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை செய்கிறமேன்னு சொல்லி அந்த தேவையில்லாத வேலையை தூக்கி போட்டுருவீங்க. எது நல்லது கெட்டதுன்றதை உணரக்கூடிய ஒரு நன்னாள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேசி பழகிறத விட உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள்ட்ட தான் பேசுவீங்க. என்னைக்கு அதான் கடகராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு பொதுநலவாதின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணி தான் வாழ்க்கை வாழுவீங்கன்றது இன்றைக்கும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பகவான்.
சிம்ம ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையிலேயே மகத்துவமான நாள் இன்றைய நாள். காரணம் என்ன அப்படின்னா, கோச்சாரத்தில் பார்த்தீங்க சந்திரன் நல்ல பலமா இருக்குது. உடல் பலமும் மனோபலமும் இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உணர்ந்துருவீங்க. எப்பவுமே நீங்க புத்திசாலி தான். ஆனா இன்னைக்கு 8ல சந்திரன் அமர்ந்ததுனால சின்ன சின்ன ரகசியத்தை நம்ம யார்ட்டையும் சொல்லிட்டோமே, இதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க. எந்த மன உளைச்சலும் வேண்டாம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சில அதிர்ஷ்டம் தேடி வருது, சில நட்புகள் தேடி வரும், உயர் அதிகாரிகளோட நட்பு வரும், வெளிவட்டாரத்தில் புகழ் பெற்றவனுடைய நட்பு வரும். இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களால் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது இந்நாள் உங்களுக்கு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர், நரசிம்மர். கன்னி ராசி நேயர்களே, எதையும் கணக்கு போட்டு தான் செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுறமேங்கிறதும் உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நம்ம வசதிகரமாக வாழ்க்கை வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம செலவு பண்ணாமல் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கோட்பாடோடு இருந்தீங்க. சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சில சஞ்சலங்களை ஏற்படுத்தினால நாம் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துடுவீங்கல்ல. ஒரு வாழ்க்கை அது இப்படி வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல, அந்த ஸ்திரமான முடிவு. இன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்திரமான முடிவு எடுத்துடுவீங்க. அந்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை, வசதிகரமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள நீங்கள் இன்றைக்கி போடும் பிள்ளையார் சொல்லி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்களா வெற்றி படிக்கட்டு தான். நான் சொல்றதெல்லாம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு அடியும் வெற்றியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவு துலா ராசிக்கு எப்பவுமே உண்டு. கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுவீங்க. ஆனால் இதே யோகமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டால் தான் யோகமாக இருப்பீங்க. அதான் தராசுன்றாங்க. தராசுக்கு வராத பொருளே கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்களா வாழ்க்கையை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைங்கிறத உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுப்பீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ணுவீங்க. அன்னதானம் பண்ணுறதுல ஒரு பெரிய விசேஷம் இல்லை. சாப்பாடு போடணுன்றது ரொம்ப ஏழைகள் பாத்திரம் இருந்து உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏழைகள் நினச்சி வருத்தப்படுவீங்க. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதே செய்யணுன்ற எண்ணத்திலே வாழ்ந்துருக்கிறனால தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூறதுக்கு ஒரு அறிகுறி தெரியும். அந்த அறிகுறியை வச்சே நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் வெற்றி நிச்சயம்ன்றதை உறுதிப்படுத்தி கொள்வீர்கள். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க உதாரணமா இருப்பீங்க. நீங்க கீழே விழவே மாட்டீங்க. ஆனா மற்றவங்க நீங்க எப்போ கீழே விழுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கீழே விழுந்தாலும் அடுத்த செகண்ட் எந்திரிக்கக்கூடிய ஒரு குதிரையாட்டம். யானை கிடையாது, குதிரை. நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். மிகப்பெரிய அறிவாளி, சைக்காட்டிஸ்ட் மாதிரி அடுத்தவங்களை குணப்படுத்தியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. குடும்பத்திலையும் பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா காரணம் 2ஆம் இடம் குருவீடாக வருது, 5ஆம் இடமும் குருவீடாக வருது. 2, 5 கூட குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு கோச்சாரத்தில். இன்றைய நாள் உங்களுக்கு பூச நட்சத்திரமாக இருக்கிறனால சந்திரனும் ஆட்சி. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள், ஒரு பொற்காலம், ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அவன் செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மற்றவங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் கூட அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அதனால தான் அடித்த பால் திருப்பி ரிட்டர்ன் வருதுன்ற மாதிரி உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போராடி வின் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை போராட்டத்தை விரும்புவீங்க. எதுவுமே ஈஸியாக கிடைச்சா உங்களுக்கு அது டேஸ்ட் இருக்காது. தனுசு ராசி பொறுத்தவரை இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு நன்னாள். மற்றவங்களுடைய தூற்றல், மற்றவங்களுடைய போற்றல் எதுக்குமே மயங்காத ஒரு ராசி நீங்கள். ஆனால் என்னன்னா ஒன்று கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. நம்ம நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டன்றது இன்றைக்கி மற்றவங்களுக்கு புரிய வச்சுருவீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரீமாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய மகிழ்ச்சி எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுங்க. அதான் ஒரு புண்ணியமான நாள், ஒரு பொற்காலமான நாள்னு சொல்லலாம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3,
4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல நாள். நாசூக்காக பேசி நன்மையை தேடிக்கொள்ள உங்களால் மட்டுமே முடியும். காரணம் என்னன்னா, இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி வீடு இப்போ கோச்சார் ரீதியில் 3ஆம் இடத்துல இருக்கிறனால, இந்த குரு பார்வைப்படுறதுனால நீங்கள் பேசியே எல்லா வேலையும் சாதிச்சிருவீங்க. உங்கள் வாக்கு மேன்மை, சொல் வன்மை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் காரணம் முன்கோபமும் இருக்குது. இந்த முன்கோபத்தை குறைச்சிக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் குறைச்சிப்பீங்க. எதையுமே பெருசாக பிளான் பண்ணி அது நடக்கலைன்னா டக்குன்னு மனசை விட்டுறீங்க. அதுவும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். சில நகை நட்டுகள் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும். கனவுகள் எப்பவுமே வாழ்க்கையில் கனவுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்றதை இன்றைக்கி நீ உணர்வீங்க. கனவு கண்டாதான் அதை வாங்க முடியும். நம்ம எதை பற்றியுமே சிந்திக்காமல் வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஏதோ சாப்பிட்டோமா தூங்கணுமா இல்லாமல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமையும். அப்படின்றத நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், வெள்ளை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் கோச்சார ரீதியில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன், 6ல் குரு. இது வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பணம் வரவே வரல, நம்ம கொடுத்த பணமும் வரல, கொடுக்க வேண்டிய பணமும் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி வாங்கவும் முடியல கொடுக்கவும் முடியலன்ற ஒரு மனக்குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு 5000 வாட்ஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு அப்படி வெளிச்சம் தெரியும். எதிர்கால வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நீங்க ஜெயிச்சிட்ட பிறகு கூட அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி போவீங்க. எப்பவுமே கும்பராசிக்காரங்க நீங்க ஸ்டாப் பண்றதே இல்லைங்க. கும்பராசி பொறுத்தளவு ஃபுல் ஸ்டாப் பண்றதே கிடையாதுங்க, போயிட்டே இருக்கும். இன்றைக்கு நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் சாதகமாகவே இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் மட்டும் சுயநலமாக நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, நம்மளோட இருக்கிறவங்கன்னு நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த விலாசமே தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, யாருன்னே தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதெல்லாம் பெரிய அற்புதம். இன்றைக்கு உங்கள் ராசி பார்த்தீங்களா, மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மரகத பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மன். மீன ராசி நேயர்களே, இன்று எதற்கும் அஞ்சாத ஒரு நெஞ்சம் படைத்தவர். எப்பவுமே நீங்கள் யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காதவங்க. மீனராசின்றதுனா ஒரு மீன் தொட்டியில் வளரக்கூடியது. அந்த பொருள் பார்க்கும்போது திருஷ்டியெல்லாம் போயிடுமா. திருஷ்டிக்கு தான் அந்த மீன் தொட்டி வைப்பாங்க. நீங்கள் மற்றவங்க திருஷ்டியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இன்னைக்கு என்னன்னா திருஷ்டியெல்லாம் வாங்க போகிறது இல்லைங்க, மற்றவங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் வாங்கி போகிற நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். நாகரிகமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். நீங்கள் எப்போவுமே நாகரிகமாக தான் பேசுவீங்க. அநாகரிகமாக பேசுகிறவங்களுடைய பழக்க வழக்கத்தை இன்னையோட கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீதிக்கு நேர்மைக்கும் சம்பந்தப்பட்டவர் நீங்கள். ஏன்னா உணர்ச்சி மிக்கவர், உன்னதமான செயலை செய்யக்கூடிய பக்குவம் பெற்றவர். இது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடி வரும். காரணம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் கோச்சார இதில் இருக்கிறனால பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிறைஞ்சி இன்னைக்கு இருக்கிறனால வாழ்க்கை இன்றைக்கு சுமூகமான முறையில் அமையும். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.